ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கொதிக்கிற வெந்நியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் காலிஃப்ளவரை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை லெமன், தேவையான உப்பு, பொடியாக நறுக்கின ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் பொடியாக நறுக்கின வெங்காயமும் பச்சை மிளகாவும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஒரு தடவை கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் மாவு தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணி இந்த மசாலா காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நம்ம எப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் சோடாப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் நம்ம உடனே திருப்ப வேண்டாம், 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதே மாதிரி அடுப்போட ஃப்ளேமை மீடியத்துக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் அடுப்போட ஃப்ளேமை மட்டும் மீடியமுக்கு மாற்றிடுங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா கலந்து விட்டு பொரித்து எடுத்தோன்னா நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப அவங்க இதே மாதிரி தான் கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். பாருங்கள், இதில் மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை, நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.